சார், நேற்று என்ன நடந்தது தெரியுமா சார்? பக்கத்து வீட்டுக்கார வீடு வந்து நம்ம சித்ரா கிட்ட கலாட்டா பண்ணியிருக்கான். நம்ம ப்ரூப் ரீடர் விட்டல் வீடு அங்கே தான் இருக்குது. அவன் சொல்லித்தான் எனக்கு விஷயமே தெரியும். क्रोध पर नियंत्रण बहुत आवश्यक है। उत्तेजना समस्याओं की जननी होती है। ये सही है कि इन विस्फोटों ने हमारी आत्मा को क्षत विक्षत कर दिया है। हमारे लोग बड़ी संख्या में मारे गए हैं। हमारे समुदाय की अपार क्षति हुई है। परंतु आवेश में आकर कोई गलत कदम उठाना उचित नहीं होगा। जो लोग विस्फोटों के लिए उत्तरदायी हैं, हम उन्हें पहचानते हैं। हमारे शत्रु का चेहरा बिल्कुल स्पष्ट है। उचित समय पर उन्हें उचित दंड दिया जाएगा। तब तक शांति बनाए रखना अत्यंत आवश्यक है। ओम शांति शांति शांति। लगाने दीजिए इल्जाम, कहने दीजिए हमारा नाम, क्या फर्क पड़ता है? आप लोग खामोशी से अपना अपना काम कीजिए, घबराने की कोई जरूरत नहीं। मैं हूँ आपके साथ हर कदम पर। आप लोग इत्मीनान से अपने अपने इलाकों में जाइए और लोगों को समझाइए, खासकर नौजवानों को, कि अपने आप पर काबू रखें। பொம்பளைங்களை பலாத்காரம் பண்ணக்கூடாது. ஷோக்கியமா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்னாச்சு? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எனக்கு யார் இருக்கா? அதான் உங்ககிட்ட சொல்றேன். நேத்துலேருந்து மனசே சரியில்லை. பக்கத்து வீட்டில் ஒருத்தர் என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணாரு. அதுலேருந்து லைஃப் மேலே எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன், நீ தான் கேட்க மாட்டேங்கிறாய். பேசாம இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ, அதில் தப்பே இல்லை. உனக்காக இல்லாட்டியும் ஒரு குழந்தை இருக்கான் இல்லையா, அவனுக்காக பண்ணிக்கோ. வாழ்க்கை முழுக்க உன் புருஷன் கூட வருவான்னு நினச்சேன். என்னாச்சு? ஆக்சிடெண்ட்டில் போயிட்டான். அதுக்காக கடைசி வரைக்கும் தனியாக இருந்து கஷ்டப்பட போறியா? நீ ஏன் இன்னொரு கல்யாணத்துக்கு மாட்டேங்கிற? அது உன் புருஷனுக்கு பண்ணுற துரோகம்னா? நிஜமாக உன் புருஷனுக்கு உன்னை பிடிக்குமானா? நீ இப்படி கஷ்டப்படதான் விரும்புவானா? என் தாத்தா காலத்தில் புருஷன் போயிட்டா பொண்டாடி சேர்த்து வச்சு எரிச்சுடுவா, உடன்கட்டை ஏறுறதுன்னு பேரு. இப்போ கேட்டா பைத்தியக்காரத்தனமா இல்லை? அது மாதிரி தான் இது. செத்தவங்களை புதைச்ச இடத்துல அடுத்த நாளே புல்லு முளைக்கும். பார்த்துருக்கியோ? ஏன் சொல்றேன்னா, நமக்கு பிடிச்சவன் இறந்து போனா அவங்க கூடவே நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போறது இல்லை. டெத் இஸ் நாட் தி எண்ட். இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி மறுபடியும் யோசிச்சு பாரு. யோசிப்பியா? आराम से ले जाना। अरे संभल के, अरे दीवार है यार। बराबर आ यार। अरे सोफा साइड में। हाँ, मेरा पति बुरा है ये मैं जानती हूँ, लेकिन इतना बुरा, माफ करना। சார், சேட்டு வீட்டை மட்டும் காலி பண்ணல சார், மும்பையவே காலி பண்ணிட்டு போகிறான். நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு சேட்டு சார் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான். ஒரு ரவுண்டு வந்துட்டு போனீங்கன்னா, இல்லை கொஞ்சம் கடன் வாங்கிட்டேன், தூங்க விட மாட்டேங்கிறான்.
சித்ரா ராகேஷ் கல்யாணத்துக்கு நம்ம ஸ்டாஃப் எல்லாம் சேர்ந்து போறாங்க. உன்னையும் பிக்கப் பண்ணிக்க சொல்லட்டுமா? சிவா ஸ்கூல்லேருந்து வரதுக்கு லேட் ஆகிடும். நானே நேராக வந்துடுறேன். என்னைக்கு கல்யாணம்? நாளைக்கு இல்லை? மறந்தே போச்சு. சிவா, அம்மா பேசுகிறேன். கிரிக்கெட் விளையாட போயிருந்தியா? ஆமாம். உனக்கு சைக்கிள் சொல்லி தரதுக்கு ரொம்ப நாளாக ஆள் தேடிட்டு இருந்தோம்ல, என் கூட வேலை பார்க்குற ஒருத்தரை இன்னைக்கு சாயந்தரம் கூட்டிகிட்டு வரேன். எங்கேயும் போயிடாதானே? பாய். 3 साल से हम लोग साथ में काम करते हुए आ रहे हैं. நெக்ஸ்ட் சீட். अच्छा சிவா, अरे ये कहाँ जा रहा है? சிவா, கதவை சாத்திட்டு உள்ள என்ன பண்ற? வெளியில வா. ஹேவ் எ ட்ரிங்க் நோ? अच्छा. உனக்கு சைக்கிள் கற்றுக் கொடுக்க மெனக்கெட்டு பேங்க்ல ஒர்க் பண்ற ஆண்டி அவங்க ஹஸ்பண்டை கூட்டிட்டு வந்தா ஓ அபி ஆயேகா. அவங்க முன்னாடி இப்படி தான் கலாட்டா பண்றதா? நானும் அவரை கூட்டிட்டு வர சொன்னேன். எனக்கு அவர் சைக்கிள் டீச் பண்ண வேணாம். ஏன்? அவர் எனக்கு பிடிக்கல. இப்ப வெளிய வர போறியா இல்லையா? आप नए हैं ना, इसीलिए वो शर्मा रहा है. अच्छा अब हम लोग चलते हैं. देखिए छोड़िए, छोटा बच्चा है, फिर समझा देंगे. ओके आई एम सो सॉरी. चलो चलते हैं, इसमें सॉरी की क्या बात है? और वैसे भी टाइम हो गया है, हम लोग को शॉपिंग भी करनी है. फिर मिलेंगे. अच्छा बाय चित्रा. शुक्रिया. உனக்கு வர வர திமிர் ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. அவர்கிட்ட சைக்கிள் கத்துக்கிட்ட என்னடா? நான் கார்த்தி சார் கிட்ட தான் சைக்கிள் கத்துக்குவேன். சிவா இங்க வா. சிவா, கிட்ட வாடா. சைக்கிள கார்த்திக் சார் கிட்ட கத்துக்கணும். நான் வெயிட் பண்ணேன். ஏன்? ஏன்னா உனக்கு கார்த்திக் சார்னா அவ்வளோ பிடிக்குமா? சலூன்ல நீ கார்த்திக் சாரை பார்த்தப்போ நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டியே, எதுக்கு? அவர் கூட இருந்தா நல்லா இருக்கும். ஏன்? தெரியல, நல்லா இருக்கும். ஏமா கேக்குற? நாமெல்லாம் ஒரே வீட்டில் இருக்கலாமா? நாமன்னா நீ, நான், கார்த்திக் சார். அப்புறம் இந்த தாத்தா பாட்டி. எஸ். ஹலோ, நான் சித்ரா பேசுகிறேன். என்ன விஷயம் சொல்லுங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே. ஃபோன்லேயே சொல்லுங்க. இல்லை, நேரில் தான் பேசணும். நாளைக்கு பேங்க்குக்கு வருவீங்களா? இல்லை, நாளைக்கு மார்னிங் தாராவில் அசைன்மெண்ட் இருக்கு. ஈவினிங் வேணா மீட் பண்ணலாம். சரி. எங்கே? நீங்கள் சொல்லுங்க. ஜூய் நகர் ரயில்வே ஸ்டேஷனில் 5 மணிக்கு. ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். ரொம்ப நன்னா சமைச்சிருக்கேன். அம்மா, பொலிட்டிக்கல் மேப் வேணும்மா. குழந்தை எப்போ தூங்குவான்? உன்னாண்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். என் புள்ள ஷாவுக்கு நீதான் காரணம்னு உண்மையில ரொம்ப கோவமா இருந்தேன். ஆகிறதுக்கு முன்னாடி எங்க ஆத்துக்கார் சொன்னதுக்கு அப்புறம் தான் என் தப்பே எனக்கு குறைச்சது. உன் மாமனாரும் போய் சேர்ந்துட்டாரம்மா. அவன் இஷ்டப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக
ஃபோனில் கூட ஆசீர்வாதம் பண்ண மாட்டேன்னுட்டேன். நேக்கு உடம்பு சரியில்லைன்னுட்டு குழந்தை என்ன பார்க்கறதுக்கு வந்தான். பார்க்க மாட்டேன்னு கோவத்தில் திருப்பி அனுப்பிச்சுட்டு அன்னைக்கு நான் அவனை பார்த்துருந்தேன்னா அன்னைக்கு ராத்திரி என் கூடவே தங்கி இருந்திருப்பான். வாழ போன ட்ரெயின்ல ஏறி இருக்க மாட்டான், பிராணனே விட்டுருக்க மாட்டான். போயிட்டா, என் பிள்ளை போயிட்டா, மொத்தமா போயிட்டா. போயிட்டா. தப்பெல்லாம் என்னதாண்டிமா, என்னதான் தப்பு? என்ன குலம், என்ன கோத்திரம், உசிர் தாண்டிமா பெருசு. பட்டதுக்கு அப்புறம் தான் இந்த கட்டைக்கே தெரியுது. அதுக்கப்புறம் என்ன, அழுது அழுது உன்னை தேடினேன். பேங்க் அலைஞ்சேன். இப்போ இங்கே நின்றுட்டு இருக்கேன். அவ்வளவுதான். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு க்ஷேத்ராடனம். பெருமாளை சேவிக்கிறதுக்காக எல்லாரும் திருப்பதிக்கும் ஸ்ரீரங்கத்துக்கும் போவா. நான் பம்பாய்க்கு வந்திருக்கேன். என்னம்மா பேசுறீங்க? ஆமாண்டிம்மா. யார் தெய்வம், யார் நிறைய மன்னிக்கிறாளோ, யார் கெடுதல் பண்ணவாளுக்கும் நல்லதே பண்றாளோ அவ தான் தெய்வம். நான் என்ன பண்ணேன்? நீ இஷ்டப்பட்ட என் பிள்ளைய கொடுக்க மாட்டேன்னுட்டேன். ஆனா நீ என் பிள்ளை இஷ்டப்பட்டான்னுட்டு ஒரு குழந்தை ஸ்வீகாரம் எடுத்து வளர்க்குறே. என்னை பார்த்த உடனே கோச்சுண்டு வெளியில போன்னு விரட்டல, சகஜமா ஆத்துக்குள்ள கூப்பிட்டு வயிறார சாப்பாடு போட்டியடிமா. சத்தியமா நீ தாண்டி தெய்வம். உன்ன மாதிரி ஒருத்தி கூட கொடுத்தனம் பண்றதுக்கு என் புள்ள கொடுத்து வைக்கல. அது போட்டோம். நான் இப்பவும் உன்கிட்ட ஒண்ணு கேட்கறதுக்கு தான் வந்திருக்கேன். ஷேவியா, நான் தப்பு பண்ணிட்டு குத்தவாளி ஆட்டமா தான் உன் முன்னாடி வந்து நின்றுருக்கேன். அதுக்கு பிராய்ச்சித்தமா தான் உன்னையும் குழந்தையும் கடைசி வரைக்கும் என்னுடைய வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னோட குன்னூருக்கு வந்துடுறியா? என் தாத்து படியேறி நீ வரப்படாதுன்னு சொன்னேனோ அதே ஆத்துல வந்து நீ தங்கினாதான் என்னை மன்னிச்சுதான் ஆகும். வந்துடுறியா? ஆம்படியானும் இல்லை, பிள்ளையும் தவறி போயிட்டா நான் அம்போ நின்றுட்டு இருக்கேன்டிமா. நான் உன்னை கைவிட்டா மாதிரி வயசு காலத்துல நீ என்ன கைவிட்டுடாதிரிக்கோ வந்து இதை உன் காலா நினைச்சு கேட்டுக்கிறேன் சித்ராயை. நான் அதை விட்டுடாதம்மா, விட்டுடாது. என்ன மன்னிச்சுடுறீங்க வந்து, என்ன மன்னிச்சுடு, என்ன மன்னிச்சுடுறீங்க வந்து, என்ன மன்னிச்சுடு. என்னப்பா கல்லா? பல்லே இன்னும் 2 கல்லு கிடைச்சா போதும். இந்த எடுப்பு சாப்பாடுக்காரன் தயவால புதுசா ஒரு வீடே கட்டிடலாம். சரி, அந்த அப்பளத்தை கொடுங்க, அம்மாவுக்கு கிழிச்சு கொடுக்கலாம். நல்லா மடிச்சு கிழி. வேண்டாம். என்னடி வேணாங்கிற? கிழிச்ச அப்பளத்தை மறுபடியும் தைக்கவா முடியும்? ஏமா டல்லா இருக்க? சித்ரா ஊரை விட்டு போயிட்டா இல்லையா, அதனால தான் உங்க அம்மா டல்லு. அன்னைக்கு ஒன்று பார்க்கறதுக்காக ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டா இல்ல, நல்ல விஷயமா இருக்கும்னு நினைச்சா ஒன்றும் இல்லாமல் போச்சே, அதான்.
சித்ரா ஊருக்கு போகிறது போகாதது எனக்கு மேட்ரு கிடையாது. ஆனால் எனக்கு நீங்கள் கவலைப்படக்கூடாதுமா. உங்கள் ஹெல்த் எனக்கு ரொம்ப முக்கியம். ரொம்ப நல்ல பையன் பண்ணி உனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லது நடக்கலாம். இருந்தாலும் போறேன்னு ஒரு வார்த்தை சித்ரா சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்லையா மிஸ்டர் கார்த்திகேயன்? மெதுவா கீரை போறது மெதுவா முழுங்க. புக்ஸ் எங்க இங்க வச்சிருக்க? நான் எங்க இருக்குமா? எடுத்து கொடுமா. வரட்டா? இந்தடா இந்தடா. வா 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 ஓடலாம் வா. மும்பையில் இன்று அதிகாலை பல்வேறு இடங்களில் குண்டுகள் வெடித்தன. இந்தியன் எக்ஸ்பிரஸ் அலுவலகம், ரிசர்வ் வங்கி கட்டிடம், மும்பை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், மூவி டவர்ஸ் உள்பட மாநகரின் பிரதான இடங்களில் குண்டுகள் வெடித்தன. இந்தியன் எக்ஸ்பிரஸ் அலுவலகத்திலும் உயிர் சேதம் இருக்குமோ என்று அஞ்சப்படுகிறது. இந்த குண்டு வெடிப்பில் ரிசர்வ் வங்கி கட்டிட வாசலில் படுத்திருந்த அப்பாவி மக்கள், குழந்தைகள் உட்பட 27 பேர் பலியாகினர். ஹலோ மம்மி, இந்தியன் எக்ஸ்பிரஸ். நான் ஐம் காலிங் ஃப்ரம் ஊட்டி. தமிழா சொல்லுங்க. டிவியில் நியூஸ் பார்த்தேன். குண்டு வெடிச்சதா? ஃபர்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் செக்ஷனில் தான் குண்டு வெடிச்சது. யாரோ இருக்க ஒன்றாகலையே. 9 பேருக்கு அடி, 2 பேர் சீரியஸ். 2 பேரா? அங்க மிஸ்டர் கார்த்திகேயன். யாரு? ஃபோட்டோ எடிட்டர் தானே? அவருக்கு ஒன்றும் இல்லைம்மா, நல்லா இருக்கார். ஹி இஸ் சேஃப். டென்னிஸ் போட்டியின் அரையிறுதிக்கு மார்டினா ஹிங்கஸ், வீனஸ் வில்லியம்ஸ் ஆகியோர் தகுதி பெற்றுள்ளனர். போதை மருந்து பயன்படுத்துவது தொடர்பாக சிட்னி ஒலிம்பிக் நான் இந்த தடவை வீட்டுக்கு திரும்பவேன்னு தோணலை. இப்படியே போயிடுவேன். யாரு தான் மேலே போல, நானும் தான் வரப்போகிறேன். அப்போவாவது கார்த்திக் கல்யாணம் பண்ணிட்டான்ற நல்ல செய்தியோட வாங்க. சார், இன்னைக்கு சாயங்காலம் ஊட்டிக்கு ட்ரெயின். அங்கே இருக்கிற வெலிட்டர் மிலிட்ரி காலேஜை கவர் ஸ்டோரி பண்ணுறோம். கேமரா இருக்குது, ஃபிலிம் இருக்குது, எதை வேணாலும் எடுத்து தரேன். ஃபோட்டோ மட்டும் இல்லை, இன்டர்வியூ நீங்கள் தானே பண்ணோம். சார், வாழ்க்கையிலேயே முதல் தடவையாக என் குழந்தைய மும்பைக்கு வரா சார். அவளை சுற்றி காட்டி சார், அவள் சம்சாரம் மாதிரி இல்லை, ரொம்ப அழகாக இருப்பா. நீங்கள் போயிட்டு வரக்குள்ள நான் அவளை ஒரு கவர் ஸ்டோரி பண்ணி. உங்கள் கால் கொஞ்சம் காட்டுங்களேன் ப்ளீஸ். இருக்குங்க, கவர் ஸ்டோரி பண்ணணுன்னா நான் வந்து காலை காட்டுறேன். இல்லைண்ணா நீங்கள் வந்து என்னை ஹாஸ்பிட்டலில் பாருங்கள். அத்துமா இயர் புக் தேடிட்டு இருக்கேன். ஒரு 2 minutes. பாபா ஹரே
देवी आदिशक्ति महेश्वरी योगते योग संभूते महालक्ष्मी नमोस्तुते वेदांबरधरे देवी नारायणी சித்தமணி என்னன்னு சொல்றீங்களா? 7:30மா. மகாலட்சுமி அஷ்டகம் தோற்றம் எப்படி? மா இதை போயிடலாம். ஒரு கலரிங் புக் மாத்திரம் வாங்கிடுறேன் ஆதித்யாவுக்கு. நீங்க இல்ல வெலிங்டன் மிலிட்டரி காலேஜ் பத்தி ஒரு ஆர்டிக்கல் எழுத போறேன். இங்க கமாண்டன்ஸை மீட் பண்ணி இன்டர்வியூ பண்ணதுக்காக தான் ஊட்டிக்கு வந்தேன். மா சார் மிஸ்டர் கார்த்திகேயன் பாம்பேல இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வேலை பார்க்கறாரு. இவங்க என் மாமியார். வணக்கம்மா. நமஸ்காரம். இப்பதான் மணி என்னன்னு இவர்கிட்ட கேட்டேன் நான். எப்படி இருக்கீங்க? குட்டி பையன் நல்லா இருக்கனா? நல்லா இருக்கா? நான் வரேம்மா. வாங்க. வரேங்க. எல்லாம் வாங்கியாச்சா? நம்மளும் புறப்படலாமே. மா இப்போ பாத்தீங்கல்ல அவர் மனைவி இறந்துட்டாங்க ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல. உங்க புள்ள போன அதே ஆக்சிடென்ட். கார்த்திகேயன் ஓ எங்க பக்கத்துல தான் இருக்கு, வந்துட்டு போங்களேன். இல்ல நான் எனக்கு கொஞ்சம் இப்போ இல்ல, நாளைக்கு வந்து ஒரு வா சாப்பிட்டு போங்களேன். இல்லை நாளைக்கு நான் ஆக்சுவலாக இன்னும் 6 பேர் இன்டர்வியூ பண்ண வேண்டியதாக இருக்குது. அவங்க வீடெல்லாம் கேத்தி அரவங்காடுன்னு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல இருக்குது. டைம் வேறு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக நான் வரேங்க. என் புள்ள போன ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல தான் உங்க அம்ரையாலும் போயிட்டாலாமே. சித்ரா சொன்னா எங்க ஆத்துக்கு வரப்படாதா? வரேங்க. போயிட்டு வரேன். சரி. சிவா, கார்த்திக் சார் ஊட்டி வந்திருக்கார். நம்ம வீட்டுக்கு வராரு உன்னை பார்க்கறதுக்கு. எப்போ? நாளைக்கு மத்தியானம் சாப்பாட்டுக்கு. ஓ, பாட்டி நானும் இதே மாதிரி 2 கை விட்டு சைக்கிள் ஓட்டுவேன். அதை பார்த்துட்டு ஆதித்யா, வருண், திக்ஷாமன் எல்லாரும் அசந்து போயிட்டாங்க. நாளைக்கு வராரு கார்த்தி சார். அவரை பாம்பேல இருக்கும்போது சைக்கிள் சொல்லி தரத்துக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டேன். ஆனா அவர் வரவே இல்லை. அவர் நாளைக்கு 2 கையும் விட்டுட்டு சைக்கிள் ஓட்டினா அசந்து போயிடுவார்ல. நாளைக்கு இதே நேரம் நான் கார்த்தி சார் கூட இருக்க போறேன். எஸ் எஸ். சித்ரா, சித்தங்க வாயேன். என்னம்மா? நான் மாத்து போடிச்சு இங்க என்ன பண்ணிருக்கான் பார்.